அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு ஒரு பம்பர் ஆஃபர் விழுகுது அல்லது உங்களுக்கு ஒரு தள்ளுபடி கொடுக்குறாங்க, 30% விலையில கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா? கண்டிப்பா ஓடோடி போய் வாங்கணும் அப்படிங்கிற எல்லாத்தினுடைய இயல்பும் இப்படித்தான் இருக்கும். இலவசம் அப்படின்ட்டாலே எல்லாரும் திபுன்னு ஒடியாராங்க. ஜென்ரலா உங்களுக்கு ஒரு லாட்டரி சீட்டு விழுகுது அப்படின்னா அதுல பணம் வருது, ஃப்ரீயா ஒரு அமௌண்ட்டோ பொருளோ பாதி விலையில கிடைக்குது அப்படின்னா யாரா இருந்தாலும் விடுவாங்களா? கண்டிப்பா விட மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கு நிறைய சைபர் குற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது. அதாவது இதுக்கு உதாரணமாக எனக்கு ஒரு டெலிகாலிங்கில் ஒரு ஃபோன் கால் வந்தது. இது மாதிரி ஏற்கனவே நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். ஒரு எளிமையான மனிதர் கிராமப்புறங்களில் வசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி பற்றியான நாலேஜ் இருக்குமா, இந்த மாதிரியான மோசடிகள் பற்றியான நாலேஜ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. எளிமையான மனிதர்கள் யதார்த்தமாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒருத்தவங்க சொன்னால் அப்படியே அதில் உண்மைத்தன்மை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்பக்கூடிய மனிதர்களும் நிறையா இருக்காங்க. அந்த விதத்தில் ஒரு பட்டன் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு கூட யூஸ் பண்ணால் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் கொடுக்குறோம் அப்படின்னா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு வாங்குறதுக்கு நிறைய பேர் முற்படுவார்கள். அந்த மாதிரி விஷயத்தில் இப்போ அதை நிறைய கையில் எடுத்துக்கிட்டு இந்த சைபர் குற்றவாளிகள் நிறைய இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்த கால் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஃபோன் கால் வருது, அதில் ஏதாவது கேஷ் ஆன் டெலிவரியில் அனுப்பிச்சுடுறோம், நீங்கள் அந்த பொருளை வாங்கிட்டு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 1930 அப்படிங்கிற சைபர் குற்ற பிரிவுக்கு நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி நீங்கள் உங்களோட இந்த குற்றச்சம்பவத்தை பற்றியான தகவல்களை தெரிவித்து கம்ப்ளைண்ட்டும் ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் நிறைய கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது செல்ஃபோன் ஷோரூம்லேருந்து ஒரு கால் வருது. அந்த காலில் ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பெண்மணி பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விவோ Y65 அந்த மாடல் உங்களுக்கு 15,000 ரூபாய் மதிப்புள்ள ஃபோன் உங்களுக்கு ஆஃபராக விழுந்திருக்கு. பணம் 3,000 ரூபாய் நீங்கள் போஸ்டலில் சிஓடி மூலிமா கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் பே பண்ணி உங்களுக்கு போஸ்டல் அனுப்பிச்சிடும், நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி அந்த ஃபோன் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே ரிட்டன் கார்டு வச்சுருப்போம், அந்த ரிட்டன் கார்டு மூலிமா நீங்கள் திருப்பி ரிட்டன் அனுப்பிச்சிட்டு நீங்கள் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுவோம் அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இது முழுக்க முழுக்க பொய்யான தகவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏற்கனவே நிறைய விஷயங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி 1930 நானே நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட்டும் ரேஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஏமாந்தவங்களோட சைபர் குற்றங்கள் நிறைய ஆயிட்டு இருக்கு. அதன் மீது நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இருப்பினும் ஒரு ஃபோன் நம்பர்ல வர மாதிரியே கால்ஸ் எல்லாமே வரும். மிக எச்சரிக்கையாக இருங்க. இந்த காலை கேளுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம் சார். ஸ்ரீ கணேஷா மொபைல் ஷோரூம்லேருந்து கால் பண்ணியிருக்கேன் சார், பெங்களூர்லேருந்து. சொல்லுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு மொபைல் ஆஃபரில் வந்துருக்கு சார், எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கா சார்? என்ன ஆஃபருங்க? 15,000 ரூபாய் மதிப்புள்ள மொபைல் பார்த்தீங்கன்னா வெறும் 3,500 ரூபாய்க்கு ஆஃபரில் தந்துருக்கோம் சார். புரியலங்க. 15,000 ரூபாய் மதிப்புள்ள மொபைல் பார்த்தீங்கன்னா 3,500 ரூபாய்க்கு ஆஃபரில் தந்திருக்கோம் சார். நீங்கள் முன் பணம் கட்ட தேவையில்லை சார், கேஷ் ஆன் டெலிவரி தான் சார். சரிங்க. எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கா சார்? இல்லை, எப்படி எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கான்னா என்ன, எப்படி சொல்கிறீங்க? சார் உங்கள் நேம் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஏரியா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துடும் சார் பார்சலு. சரிங்க. அப்புறமா நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல இல்லை வேண்டாம்னா அதில் ரிட்டர்ன் கார்டு இருக்கும் சார், நீங்கள் ரிட்டர்ன் கார்டு வச்சு ரிட்டர்ன் போட்டுக்கலாம் சார். சரிங்க. எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கா சார்? இல்லைங்க, எதுன்னு என்னன்னே சொல்லாமல் எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கானா? அது என்ன மொபைலு, என்ன மாடலு? நீங்கள் ஹலோ சொல்லுங்க சார். மொபைல் சார் 15,000 ரூபாய் மொபைல் பார்த்தீங்கன்னா 3,500 ரூபாய்க்கு ஆஃபர். அதாங்க நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டுங்க. 15,000 ரூபா மொபைலு 3,000 ரூபாய்க்கு தரீங்க இல்லையா? அது என்ன மாடலுங்க? விவோ Y56 5G மொபைல் சார். சரிங்க. கலர் சார். எங்கள் பிரான்ச் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னையோட 3 இயர்ஸ் ஆகுது சார். அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக 5 பேரையும் செலக்ட் பண்ணியிருக்கோம் சார். அதில் உங்களும் ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்கோம் சார். அதனால் எப்படி என்னையும் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க? நெட் போஸ்ட்ல இருந்து நம்பர் எடுத்தோம் சார். ரேண்டமா 5 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம் சார். எதுல இருந்து நம்பர் எடுத்தீங்க? நெட் போஸ்ட். நெட் ஃபோர்ஸுங்களா? சரிங்க. சரி, இப்போ நீங்கள் எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கா சார்? இல்லை, எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்குங்க. அது என்ன, அது எப்படி வரும் மொபைலு, என்ன ஒன்றுமே தெரியலையா? உங்கள் நேம் உங்கள் அட்ரஸ் சார் நீங்கள் கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். ஒரு நாள் ஹெட் போஸ்ட்லேருந்து சென்னை ஹெட் போஸ்ட்லேருந்து கால் வரும், ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனதுக்காக வரும். நீங்கள் எடுத்து பேசுங்க. சரிங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு பார்சல் வரும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு. நீங்கள் பார்சல் அங்கே வாங்குறப்ப அங்கே பணம் கட்டிட்டு தான் பார்சல் வாங்கி பிரித்து பார்க்க முடியும். சரிங்க. பிரித்து
பார்த்துட்டு சப்போஸ் இல்லை இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பார்சலுக்குள்ளே ரிட்டர்ன் கார்டு இருக்கும். நீங்கள் ரிட்டர்ன் கார்டு வச்சு ரிட்டர்ன் போட்டுக்கலாம் சார். நானே எடுத்துக்கிறேன் மொபைலு. அப்புறமா உங்கள் கேஷ் வந்து நீங்கள் கொடுத்தீங்களா அதை வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க சார். அமௌண்ட் வராட்டி என்ன பண்ணுறதுங்க? அமௌண்ட்டு இப்போ மொபைலு வந்து ஏதாவது டப்பா மொபைலாக இருந்துச்சு, எனக்கு அமௌண்ட் வரலன்னா என்ன பண்ணுறதுங்க? அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் சார். இல்லை அப்படிதான் நிறைய பண்ணுற மாதிரி நிறைய இதெல்லாம் கேள்விப்படுறோமே. இல்லை சார், நீங்கள் என்ன நம்புங்க சார். நான் கேரண்டி சார் உங்கள் கேஷை வாங்கி கொடுக்கறதுக்கு. அப்படியெல்லாம் ஏமாற்ற மாட்டோம் சார். இது இல்லை நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாதுல்ல, நீங்கள் எப்படி கேரண்டி கொடுக்குறீங்க? நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல சார். நீங்கள் நம்புறதுக்காக நான் என்ன பண்ணணும் சார், அதை மட்டும் சொல்லுங்கள். புரியலங்க. நீங்கள் நம்புறதுக்காக நான் இல்லைனா மொபைலில் வந்து நான் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ணவா? அனுப்பிச்சி விடுங்க பார்க்கலாம். இந்த நம்பரா சார்? அந்த நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. சரிங்க, ஒன்ஸ் இருங்க அனுப்புகிறேன். ஹலோ சொல்லுங்க சார். நெட் டவர் கொஞ்சம் இங்கே சரியாக இதுவாக கிடைக்கல சார் எனக்கு. சரிங்க. நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள் சார். விவோ Y56 5G மொபைல்னா அதோட இல்லை அது விடுங்க, நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க எனக்கு வாட்ஸ்அப்பில். சரிங்க, நெட்டு கிடைக்க மாட்டேங்குது சார். எங்கிருந்து கூப்பிடுறீங்க நீங்கள்? பெங்களூரில் எந்த இடத்துலங்க? சார் கம்மான்பேட்டை மெயின் ரோடு சார். சரிங்க, அங்கே நெட்டு கிடைக்கிறது இல்லையா? ஸ்கேமெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். இல்லைங்க, நான் ரிப்போர்ட்டருங்க, ப்ரெஸ் ரிப்போர்ட்டருங்க நான். ஆக்சுவலாக அங்கே உங்கள் லொக்கேஷன் சொன்னீங்கன்னா அங்கே கூட வர சொல்லி கூட பிக்கப் பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை, எடுத்துக்க சொல்லிடலாம் மொபைலை. நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாகவே எனக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சி விடுங்க. நான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் தான், அங்கே கூட எங்கள் ஆளுங்க இருக்காங்க. நான் வேணால் வர சொல்கிறேன், ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க உங்கள் லொக்கேஷனு எங்கேருந்து, நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் எங்கே இருக்குது அதெல்லாம் எனக்கு டீட்டெயிலாக அனுப்பிச்சி விடுங்க. சப்போஸ் ஸ்கேம் இல்லை அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸ்கேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லோக்கல் ஏரியா ஸ்டேஷனில் வந்து நாங்கள் கூப்பிட்டு என்ன பண்ணணுமோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பண்ணுறோம். சரி, ஓகே சார். எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, எந்த ஏரியான்னு கரெக்டாக லொக்கேஷன் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க ப்ராப்பராக. இப்போ நான் பார்க்குறேன் 10 நிமிஷத்தில். சரி, ஓகே சார். உங்கள் நேமுங்க? என் நேம் வந்து ஸ்ரீமதி. ஓனர் யாருங்க? உங்கள் மொபைல் ஷாப்போட ஓனரு? ஓனர் எங்கே இருப்பாங்களோ அங்கே தான் சார் இருப்பாங்க. இல்லை எங்கே இருப்பாங்கன்னு நான் கேட்கல, உங்கள் ஓனர் நேம் கேட்டேன் நான். எங்கே இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸ்கேம் இல்லைன்னா நீங்கள் உண்மையாக பேசிட்டு போக வேண்டியது தானே. இல்லை சார், நான் எனக்கு வந்து ஏன் இப்படி ஏடா கூடமா பேசணுங்கிறது இல்லையே. உங்கள் ஓனர் நேம் என்னன்னு தான் நான் கேட்டேன். எங்கே இருப்பாங்கன்னா எங்கே இருப்பாங்களோ அங்கே இருப்பாங்க அப்படிங்கும்போது இதே பேச்சு எப்படி இருக்குதுங்க? நான் ஜெனியூனாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எங்கே இருப்பாங்கன்னு உங்களை கேட்கவே இல்லையே. எனக்கு அப்படி தானே கேட்டுச்சு சார். எனக்கு இப்போ நான் கேட்கறதுக்கு நீங்கள் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கூட பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லை. நான் கேரண்டின்றீங்க. நீங்கள் வந்து முழுமையாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கால்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு யதார்த்தமாக நம்பக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மிக எச்சரிக்கையாக இருங்கள். இது போன்ற அலைபேசிகளை நம்பாதீர்கள். அதே மாதிரி இது போன்ற குற்றங்கள் வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் வளர வளர அதற்கான குற்றங்களும் வந்து அதுக்கான ஃப்ராடுகளும் வந்து நிறைய உருவாகிட்டே தான் இருப்பாங்க. மிக எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டே டியூன்டா இருங்க. நன்றி, வணக்கம்.